ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த விளாக் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. இது ஆஃப்டர்நூன் ஈவினிங் போல் வெயில், சரியான வெயில். ஒரு 10 டேஸ்க்கு வெயில் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் காலையிலேயே நாங்கள் பேபிக்கு லஞ்சுக்காக ரசம் ரைஸ் வச்சு கொடுத்து விட்டுட்டோம் பொண்ணுக்கு. அப்புறமா எங்களுக்கு சரி ஒரு சைடிஷை கருவாடு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சமாக கருவாடு ஆல்ரெடி நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடு எடுத்து போட்டு நாங்கள் சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா அவ்வளோதான், அது மட்டும் போட்டு பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரசத்துக்கு தொட்டுக்கிட்டோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வேணும்னா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கஞ்சிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா லஞ்சை சாப்பிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் வெளியில் விற்றுட்டு இருந்தாங்க. இது அல்வாவும் அப்புறம் இது ஏதோ ஸ்நாக்ஸ் அப்புறம் வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்சல் வந்துருந்துச்சு. என்னோடய பொண்ணுக்கு ஒரு டிஷர்ட் வந்துருந்துச்சு. அந்த டிஷர்ட் சூப்பராக இருந்துச்சு, பார்பி டிஷர்ட்டு. இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு 100 rupees தான். நிறைய நான் ஆஜியோவில் வாங்கியிருந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சைஸுமே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் ரீசெண்டாக நான் ஒரு 3 months முன்னாடி ஒரு செயின் வாங்கியிருந்தேன். வெள்ளி செயின் சொல்லிட்டு கொடுத்தாங்க. பட் அது வெள்ளியே இல்லை, வேகமாகவே கருத்துருச்சு. ஏமாற்றிட்டாங்க போல். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் மொட்டை மாடிக்கு போய் இந்த மாதிரி எங்கள் ஊர் பள்ளிவாசல் மீலாடி நபிக்காக ஏதாவது லைட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு பார்த்தேன். பட் லைட்டிங் பண்ணவே இல்லை. சரி, மீலாடி நபிக்காக ஒரு பொண்ணுக்கு மருதாணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் மீலாடி நபி செலிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. பட் எங்களுக்கு தெரியல, இங்கே எல்லாமே மரம் இருக்கிறனால மறைச்சிருச்சு ரோடு. அப்புறமா மீலாடி நபி செலிப்ரேஷன் ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அனுப்புனாங்க. அதுதான் போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கள் ஊரில் இப்படி தான் செலிப்ரேஷன் நடக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் போவாங்க, கிட்ஸ்லாம் நிறைய பேர் போவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. அங்கே எங்கள் ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி வருவாங்க, பாட்டு பாடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி கிட்ஸும் போவாங்க. அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பொண்ணுங்க தனியாக, பசங்க தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்களும் சின்ன பசங்களும் தான் போவாங்க. போயிட்டு சேஃபாக வந்துடுவாங்க, அவங்களே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இதுவும் நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்குமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாருமே நல்லா க்யூட்டாக ட்ரெஸ் போட்டுட்டு சூப்பராக ஸ்டைல் பண்ணி போயிருப்பாங்க. நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எப்படி நடக்கணும் கமெண்ட் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.